Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் கூட கர்த்தாவே மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நீர் செய்த நன்மைகளை இன்றைய வசனத்துக்கு சாட்சியாக கேட்டு சொல்லி அதை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நேசரேவும் தேரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி. நேசரேவும் தேரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுப்போம். கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தரது கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான வாழ்வு என்ன என்பதை வேத வசனங்கள் மூலம் அறிந்த பின்பும் வெறுமையான வழிபாடுகளுக்கும் உலகத்தார் பின்பற்றுகின்ற அஞ்ஞானமான காரியங்களுக்கும் மறுபடியும் நாம் ஈடுபடுவதை கர்த்தர் விரும்பவில்லை என்று அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய ஜனங்களுக்கு நிருபத்தில் தெரிவிக்கிறார். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் தவறாக தெரிவதே இல்லை. ஜாதகம், ஜோசியம், நேமாலஜி, நியூமராலஜி போன்ற காரியங்களுக்கும்
அதற்குள் கட்டப்பட்டு வாழ்கிறார்கள். இது கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் என்பதை ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவரே, ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் வித்தியாசமான காரியங்களை செய்து, அதாவது விதவிதமான முறைகளிலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலைகளை கொடுத்து வந்தார். அப்படி இருக்கும்போது என்னை தேடி ஒரு நாள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்திருந்தார். அவருடைய பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. அந்த பிஸ்னஸ் மேன், அதாவது பெரிய ஆயில் கம்பெனி, இந்த மாதிரியாக சோப் கம்பெனி இந்த மாதிரிலாம் வைத்திருந்த ஒரு பெரிய நல்ல பணக்காரர், நல்ல கிறிஸ்தவர் என்னை தேடி வந்திருந்தார். தேடி வந்தபோது எதுக்காக வந்திருக்கேன்னா, ஒரு பெரிய சர்ச்சுடைய பெயரை சொல்லி என்னிடத்துல இப்போ நான் ஒரு பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். என்னன்னு சொன்ன கேட்கும்போது, ஏதோ அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், மணி டிரான்சாக்ஷனில் இவர் சில, அதாவது கையெழுத்து போட்டு அமௌண்ட் ஃபில்அப் பண்ணாமல் கொடுத்த சில செக்லீஸை, காசோலைகள் இருக்குது இல்லைங்களா, அதை இவர் யார்கிட்டருந்து பணம் வாங்கினாரோ அவர் கொடுத்த பணத்திற்கு மேலாக எக்கச்சக்கமாக ஃபில்லப் பண்ணி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து இவரை கொண்டு போய் கோர்ட்டில் இருக்க வைத்து விட்டுட்டார்கள். அப்போ அந்த பிரச்சனையின் நிமித்தமாக யார் மூலமாக கேள்விப்பட்டு இடத்துல வந்தார். அப்போ நான் அவருடைய தேவநீதிகள் நிறைவேற்றுகிற காரியம் அப்படி என்பதை குறித்து கர்த்தர் கேட்க சொன்னதினாலே ஒவ்வொரு காரியமாய் கேட்டுக்கொண்டிருந்தேன். சர்ச்சுக்கு ஒழுங்காக போயிடுவீங்களா, நேரத்துக்கு போவீங்களா, சர்ச்சுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை தசம பாகங்கள் அந்த காரியங்களிலே ஒழுங்காக இருப்பீர்களா, இன்னும் சர்ச் ஆக்டிவிட்டீஸில் கலந்து கொள்வீர்களா என்று கேட்டுக்கொண்டே வரும்போது அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சபைக்கு ஒரு தூணாக இருந்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் அவருக்குள்ளே ஒரு தேவையில்லாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருந்திருக்கிறது என்பதை பிற்பாடு, கர்த்தர் சொன்ன பிற்பாடு தான் தெரிய வந்தது. நான் அவருக்காக தொடர்ந்து ஜெபித்து கடைசியில் கர்த்தரிடத்தில் நான் முழங்கால் பண்ணிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, உமக்கு இவ்வளோ பிரியமான ஒரு மகனாக இருக்கிற இவருடைய வாழ்க்கையிலே இப்போ இவர் சர்ச்சுக்கு கூட போக முடியாதபடி எப்படி ஒரு பிரச்சனையை சிக்கி கொண்டிருக்கிறார், இவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னப்போ கர்த்தர் எனக்கு ஒரு பேப்பரில் ஒரு 8-9 மேலே நிறைய ஒரு பேர், அதாவது அவருடைய பெயரை வித்தியாசமான ஸ்பெல்லிங்கில் வேறு வேறு விதமாய் மாற்றி போட்டு, அது மாதிரி ஒரு 2 பேர் அவருக்கு, அந்த 2 பேரையும் மாற்றி போட்டு அவர் அதை வித்தியாசமாக அந்த பெயரை, அதாவது இந்த நியூமராலஜி என்று சொல்வார்கள் பாருங்க, அந்த காரியத்தின் நிமித்தமாக அவர் செய்ததை அந்த நாளிலே நான் காண கர்த்தர் கிருபை செய்தார். சரி, வந்த உடனே அவரை நான் கேட்டேன், நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னு. அவர் கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்ட உடனே நான் சொன்னேன், இந்த ஒரு கையெழுத்து தான் போடுவீங்களா, இல்லை இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் மாற்றி போடுவீங்களா அப்படின்னு. அவர் என்ன அப்படி கொஞ்ச நேரம் உத்து பார்த்தார். மாற்றி ஒரு 7-8 விதமாக கையெழுத்து போடுவோம் பிரதர் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டேன். எனக்கு இந்த நியூமராலஜியில் நான் படிச்சிருக்கிறேன், அதனால் சில இடங்களில் சில காரியங்களை பேரை வித்தியாசமான அந்த அவருடைய ஸ்பெல்லிங் தான், ஆனால் மாற்றி முன்னால் எஸ், 2 டபுள் எஸ், இந்த மாதிரிலாம் தான் நான் போடுவது உண்டு. சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது. இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். பிரதர், இது ஆண்டவரை அறியாத ஜனங்கள் செய்கிற ஒரு காரியம். இதை நீங்கள் இதுக்காக நீங்கள் நியூமராலஜி படித்ததுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆனால் இதற்கு அருவருப்பான ஒரு காரியம் என்று பர்டிகுலராக ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு சொல்லுகிறாருன்னு ஆட ஆரம்பிச்சுட்டார். நான் சொன்னேன், ஏன் இதுக்கு ஆடுறீங்க, நீங்கள் அதுக்கு அந்த பழக்கத்தை விட்டுடுங்க அப்படின்னு உடனே அந்த முழங்கால் படிட்டு கற்றெடுத்த ஆண்டவரே, நான் தெரியாமல் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன். இது ஒரு ஸ்டடியாக இருக்கிறதுனால, இந்த நியூமராலஜி, நேமாலஜி இதெல்லாம் நான் படித்ததுனால, ஒரு டாக்டரேட் எல்லாம் வாங்கியிருக்கிறதுனால நான் அப்படியே தப்பு பண்ணிட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லிட்டு அவர் போயிட்டு நான் சொன்னேன், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்ற தைரியத்தோடு போங்க, மீதி காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக நிச்சயமாக செய்வார் என்று சொல்லி அனுப்பினேன். ஒரு 3 நாள் கழித்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அந்த எத்தனை செக் லீவ்ஸை கொடுத்தோன்னா எப்படி தான் ஆண்டவர் அந்த மனுஷனுடைய இருதயத்தை மாற்றினாரோ எனக்கு தெரியவில்லை. அவனையே கொண்டு வந்து கோர்ட்டில் அந்த இதெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு, இந்த நான் பண்ண தப்பு தான் சொல்லி கொடுத்துட்டான். இப்போ என்ன எந்த பிரச்சனையும் இல்லாமல் கேஸ்லேருந்து என்ன விடுதலை பண்ணிட்டாங்க என்று சொல்லி ஒரு பூரணமான ஒரு ஆவிக்குரிய விடுதலை பெற்ற மகனாய் அந்த நாளிலே தேவனுடைய கிருபையினாலே மறுபடியும் அவர் போய் கொண்டிருந்த சபைக்கே போக கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களில் இந்த நாட்கள் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது, இப்படி இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்கள் இந்த சின்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடுகிறது உண்டு. ஆனால் இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத என்பதை எவ்வளவு அழகாக கர்த்தர் அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே உணர்த்தி, கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை எல்லாவற்றின் காரியங்களிலிருந்தும் அவருக்கு விடுதலை மாத்திரமில்லை, அவருடைய ஆவியிலே இருந்த இந்த ஒரு தேவையற்ற ஒரு காரியத்தை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நீக்கி போட்டு கர்த்தர் அந்த நாளிலே அவருக்கு பூரண விடுதலை தந்து கர்த்தர்
கர்த்ததாமே அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எனக்கு அருமையாளர்களே, நம்ம இப்படிப்பட்ட பழக்கங்கள் இல்லையாவது இருக்கிறோமா? கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். இதை யார் பார்க்க போறாங்க அப்படின்னு எனக்கு கர்த்தனுடைய இருதயங்களை ஆராய்ந்தறிகிறவர். நாம் எங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோம் என்பதை அறிந்து அதை சரியான நேரத்திலே நமக்கு சிக்ஷையை தந்து அதை நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும்படியாக கர்த்தர் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நாம் எச்சரிக்கையோடு வசனத்தின்படி வாழ்வோம். நலமான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, கர்த்ததாமே ராஜா, எவ்வளவு ஆழமாய் எங்களை நீர் ஆராய்ந்தறிகிற தேவனா இருக்கிறதுனாலே உமக்கு பிரியமான வாழ்வு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் நன்மைகளுக்கு நாங்களே விரோதிகளாய் மாறிவிடாதபடி கர்த்தர் உமக்கு பிரியமான பாதையிலே நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஆசிரித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Hallelujah. 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 God bless you. Thank you.